வணக்கம் டிபிகே டாக்ஸ். சூப்பர் சிங்கர் 11ஓட ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகி இப்போது சூப்பர் சிங்கர் 11ஓட டைட்டிலையுமே வெற்றி பெற்று 60 லட்ச ரூபா வீடையுமே வெற்றி பெற்ற நம்ம நிகிலை பற்றி சில தெரியாத தகவலை தான் பார்க்க போகிறோம். நிகில் அவர்கள் 2005ஆம் ஆண்டு தான் பிறந்திருக்காரு. இந்த சீசனோட யங்கஸ்ட் சிங்கர்னால் அது நிகில் அவர்கள் தான். அதனாலேயே எல்லோருக்குமே இவர் மேலே ரொம்பவும் பாசம் இருக்குன்னே சொல்லலாம். நிகில் இதுக்கு முன்னாடியே 2019ஆம் ஆண்டே இவர் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு. அப்போது சங்கர் மகாதேவன் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த சிங்கராக நிகில் அவர்கள் இருந்திருக்காரு. சங்கர் மகாதேவன் டீமில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிகில் தான். ரொம்பவும் அந்த சீசனில் சூப்பராக பாடிட்டு இருந்தவர் தான் நிகில் அவர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவரால் ஃபைனல் வரைக்குமே அந்த சீசனில் வர முடியல. அப்பா அம்மா நிகில் அவர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 முடிஞ்சு 7 வருடம் கழித்து இப்போது சூப்பர் சிங்கர் 11ல் டைட்டில் வெற்றி பெற்றிருக்காரு நிகில் அவர்கள். ஜட்ஜஸ் எல்லோருக்குமே நிகில் அவர்கள் ரொம்பவும் ஃபேவரட்டாகவே எப்போவுமே இருந்திருக்காரு. உண்மையிலுமே அவரோட வெற்றியை இப்போ எல்லோருமே கொண்டாடிட்டு வராங்கன்னு சொல்லலாம். 6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு தோல்வியை சந்தித்த இவர் இப்போது வெற்றி அடைஞ்சது ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பி தான். நீங்கள் நிகில் அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் 11ல் டைட்டில் வெற்றி பெற்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.